ஹலோ. 8 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சுதான். நான் எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது? ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. 8 மணிக்கு வேலை முடிஞ்சிருந்தான். எந்த கம்பெனியில் கரெக்டாக 8 மணிக்கு வெளியே விட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டாச்சா? குழந்த சாப்பிட்டானா? பார்த்து பத்திரம். ஊருக்கா? ஊருக்கு எங்கே வர்றது? வரலான்னு தான் பார்த்தேன், சாட்டர்டே சண்டே. ஆனால் லீவ் இருக்காது. சண்டே எக்ஸ்ட்ரா பார்த்தா இன்சென்டிவ் எல்லாம் வரும், அதனால தான் பார்க்குறேன். இல்லை, நான் ஊருக்கு வரேன். அடுத்த வாரத்தில் வேணா வரேன். இந்த வாரம் வர முடியாது. ஹலோ. எங்கடா? ரூமில் தான் இருக்கிறேன். இப்போ தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன், சமைக்கணும். என்ன மச்சான், மறந்துட்டியா? அடுத்து நம்ம ஊர் திருவிழா எப்போ வர மாதிரி பிளானு? பசங்க ரெடியாக இருக்காங்க. என்னது, ஊரில் திருவிழாவா? ஆமாண்டா, திருவிழா வரந்தாண்டா ஆசை. எங்கடா வர முடியுது? என்னடா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திருவிழா வருது, அதோட வராம வேலை நோடி என்னடா பண்ண போகிறோம் நம்ம? என்ன பண்ணுறது, நான் திருவிழா வர சுச்சுவேஷனில் இல்லைடா. இப்போ வேறு ப்ரமோஷன் டைமு. நான் வேறு அடிக்கடி லீவ் போட்டேன்னா ப்ரமோஷன் போடாமல் விட்டுருவேன். எத்தனை வருஷம் தாண்டா நீங்களா வேலை நோடிட்டே இருக்க போகிறீங்க? அப்போ வாழ்க்கையில் எப்போ தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க நீங்களா? இன்னும் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னா ப்ரொமோஷன் கிடச்சிடும். சேலரி கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதுக்கப்புறமா நான் வீடு கட்டிடுவேன். வீடு கட்டிட்டு அப்புறமா என்னடா இருக்குது, அதுக்கப்புறமா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். வயசு என்னடா ஆச்சு? ஆல்ரெடி நம்ம என்ஜாய் பண்ணுற வயசில் நம்ம தாண்டிட்டோம். இதுக்கப்புறமா நீ வீடு கட்டின பிறகு தான் என்ஜாய் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? வீடு கட்டி முடிச்ச பிறகு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் டைம் இல்லைடா. டைம் இல்லையா? இதுதான்டா எங்கள் பிரச்சனையே. காலேஜ் போனால் என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா என்ஜாய் பண்ணுவேன்னு பார்த்தா சேலரி பிரச்சனை, இன்க்ரிமெண்ட்னு வேலை ஓடிட்டே தான் இருக்க. இப்போ வீடு கட்டின பிறகு தான் நீ என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்கிற. வீடு கட்டின பிறகு தான் நீ என்ஜாய் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? வீடு கட்டினதுக்கு அப்புறம் வீட்டு லோனு, ஸ்கூல் ஃபீஸ், இந்த மாதிரி ஃபியூச்சருக்காக ஓடிட்டே தான் இருப்பேன். இப்போ ப்ரெசென்ட்ல எப்போ என்ஜாய் பண்ண போற? புரிஞ்சுக்கடா, இன்னைக்கு சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ பண்ணு. ஏன்னா கடலில் எப்படி கரையை நோக்கி ஓடிட்டே இருக்கோ அது போல தான் நம்மளும் ஃபியூச்சர் நினச்சி ஓடிட்டே தான் இருப்போம். அது வரைக்கும் இந்த வயசும் உடம்பும் அப்படியே இருக்காது. என்ன மச்சான், ஏதோ ஒன்று குறையுது. ஃபினிஷிங்கே சரியா இல்லையே. இருடா, ஃபினிஷிங் பார்க்கலையே. ஃபினிஷிங்கா பாரு. இவன் வேற காலையில் தண்ணியை போட்டு தேவையில்லாமல் பேசி தத்துவமாக பேசி தள்ளுறான். நம்ம சொன்னால் எவனும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சரி, அவனை கூப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ மச்சான், திருவிழா இருக்கு, எப்போ வர மாதிரி? என்னது வரலையா? எப்படா என்ஜாய் பண்ணுறது? என்ஜாய் பண்ணுற வயசில் நம்ம தாண்டிட்டோம். என்னடா இப்போ 2 கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. பார்க்குறவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்குவாங்க.